2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவை பட்டியலிடப்பட்டுள்ளன? முகமுறை, அடிப்படை உரிமைகள், அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள். The duties of the state have been listed in which part of the Indian Constitution? Preamble, fundamental rights, directive principles of state policy, fundamental duties. அரசின் கடமைகள் எந்த இதுல பட்டியலிடப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள்ல தான் அரசோட கடமைகள் பட்டியலிடப்பட்டிருக்கும். இது வந்து பகுதி 4ல இடம்பெற்றிருக்கும். 36ல இருந்து 51 வரைக்கும் அரசோட கடமைகள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது அடிப்படை கடமைகள், தேர்தல், சமத்துவ உரிமை, நீதித்துறை. ஆர்டிகல் 14 to 18 of the Indian Constitution explain fundamental duties, elections, right to equality, judiciary. ஆர்டிகல் 14 இருந்து 18 வரை விளக்குவது எது? ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது விளக்கும். ஆர்டிகல் 15 வந்து மத, இன, சாதி வேறுபாடு, பாலின வேறுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு ஈக்குவாலிட்டி பத்தி பேசும். ஆர்டிகல் 16 வந்து பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சமமான வாய்ப்பினை வழங்குறத பத்தி பேசியிருக்கும். ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமையை ஒழிக்கிறது, அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 18 வந்து பட்டங்களை, அதாவது இராணுவ மற்றும் கல்வி பட்டங்களை தவிர மற்ற எல்லா பட்டங்களையும் நீக்கிறத பத்தி பேசியிருக்கோம். ஸோ இந்த 5மே சமத்துவத்தன்மையை தான் தெளிவா விளக்குது. ஸோ அதனால இது ஆப்ஷன் சி, சமத்துவ உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களுக்கிடையான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் ஐ என்பதன் விரிவாக்கம் யாது? இன்டர்னல், இன்டகிரேட்டட், இன்ட்ராமுரல். The center would be the levy and collected IGST on a interstate supply of goods and service. What is I in IGST stands for? IGST இருக்க ஐயோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து மாநிலங்களுக்கிடையான ஏதாவது பண்டங்கள் இந்த வர்த்தகம் நடக்கும்போது போடப்படுற ஜிஎஸ்டி வரியோட பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் சிம்லா, கல்கத்தா, கோவா, பெங்களூர். First All India Conference of Lok Ayukta and Uba Lok Ayukta was held at. லோக் ஆயுக்தான்றது 1971ல ஊழல் பத்தி மக்கள்கிட்ட இருந்து பெறப்படுற கம்ப்ளைண்ட்ஸை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. இது வந்து 1971ல மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இது அமைச்சிருப்பாங்க லோக் ஆயுக்தாவை. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கருத்தரங்கம் வந்து எங்க நடைபெற்றுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சிம்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது மக்களவை எப்பொழுது கலைக்கப்பட்டது? 26 ஜனவரி 1957, 4 ஏப்ரல் 1957, 15 ஆகஸ்ட் 1957, 2 அக்டோபர் 1957. When was the first Lok Sabha was dissolved? ஃபர்ஸ்ட் லோக்சபா வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 17 ஏப்ரல் 1952ல தான் ஃபர்ஸ்ட் மக்களவை வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதோட பதவி காலம் வந்து 4 ஏப்ரல் அப்ப முடிஞ்சதுனால அது 4 ஏப்ரல் 1957ல முடிஞ்சிருக்கும். 52ல ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷமா 1957ல முடிஞ்சிருக்கும். அதனால அதோட பதவி காலம் முடிஞ்சதுனால அந்த முதல் மக்களவை வந்து
ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 4 ஏப்ரல் 1957. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21 18 வயதாக குறைத்தது? 52வது அரசியலமைப்பு சட்டம், 61வது அரசியலமைப்பு சட்டம், 75வது அரசியலமைப்பு சட்டம், 86வது அரசியலமைப்பு சட்டம். Which constitution amendment reduced the age of rights to vote 21 years to 18 years? வாக்குரிமை பத்தின ஆர்டிகல் வந்து என்னன்னா ஆர்டிகல் 326. வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையை தான் இந்தியா ஃபாலோ பண்ணுது. ஸோ அதனால வயது வந்தோருக்கான லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் 21 இருந்துச்சு, அதை வந்து 18 குறைச்சிருப்பாங்க. அது எந்த ஆர்டிகல்னா எந்த சட்டத்திட்டம்னா ஆப்ஷன் பி 61வது அரசியலமைப்பு சட்டம். 1989 இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இதை குறைச்சிருப்பாங்க, 21 18 குறைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விதி 200 விளக்குவது. மாநில பட்டியலில் பாராளுமன்ற சட்டம் இயற்றுதல், ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளுதல், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அதிகாரம், மக்களவை சபாநாயகரின் அதிகாரம். மாநில பட்டியலில் பாராளுமன்ற சட்டம். ஆர்டிகல் 200 explains Parliament entitled the legislative law in states. Governor reserves the bills for the assent of President. Power of High Court Chief Judge. Power of Speaker of Lok Sabha. விதி 200 எதை விளக்கு? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளுதல். இப்போது சட்டமன்றம் வந்து ஒரு சட்டத்தை சட்டமன்றத்துல அந்த அமைச்சரவை குழு வந்து ஒரு சட்டத்தை இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பும் போது அவர் வந்து அவரோட வீட்டோ பவர்ஸை யூஸ் பண்ணி அதை நிராகரிக்கலாம் அல்லது ஹோல்ட் பண்ணலாம், இல்லாட்டி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கலாம். ஸோ அந்த குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிற விதி தான் 200 ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 200. இப்போ நீட் மசோதாவை இப்ப இருக்கிற ஆளுநர் வந்து இப்போ குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க பார்த்து என்ன ரிப்ளை பண்றாங்களோ அதுக்கேற்றப்ப அவரு இங்க முடிவுகள் எடுப்பாரு. ஸோ இது மேபி இந்த இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர்டிகல் 200, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் தான் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளில் சரியான கூற்று எவை? வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். டிபிஎஸ்பியோட 2 கூற்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து எது சரின்னு கேட்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து 4ஆம் பகுதியில 36 51 வரைக்கும் இடம்பெற்றிருக்கும் சொல்லியிருந்தோம். அப்போ இது சரிதான். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் மீது இயற்றப்படும் சட்டம் இந்த அடிப்படை அரசோட கடமைகள் ரிலேட்டடான மூலம் இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். சரிதான், ரெண்டுமே சரிதான். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விதி 359 படி குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். ஆளுநர் முதலமைச்சரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர். மக்களவை சபாநாயகர் மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர். பிரதம மந்திரி துணை குடியரசுத் தலைவரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர். According to the Article 359, President has power to suspend fundamental rights. Governor has power to remove Chief Minister. Speaker of Lok Sabha power to dissolve Lok Sabha. Prime Minister has power to remove Vice President. ஆர்டிகல் 359 பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் வந்து அடிப்படை உரிமைகளை ரத்து செய்ய முடியும். அது எப்பனா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும்தான். ஏதாவது போர் சூழல்லையோ ஏதாவது போர் சூழல் அவசர காலத்துல மட்டும்தான் குடியரசுத் தலைவர் வந்து அடிப்படை உரிமைகளை ரத்து செய்ய முடியும்.
ஏன்னா அப்பம்போது இப்ப ஒரு நாட்டுல ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம அப்போதைய மக்கள் வந்து அடிப்படை உரிமைகள் கேட்டு என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ரைட் டு ஸ்பீக் பண்ண முடியும்னா அது வந்து இந்த நாட்டோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கனால இந்த அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் இந்த ஆர்டிகிள் குடியரசுத் தலைவர் வழங்குது. இதை வந்து நம்ம எங்க இருந்து பெற்றிருப்போம்னா ஜெர்மன்ல இருந்து இந்த விதியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யற பவரை. நெக்ஸ்ட் ஸ்டெப், எமர்ஜென்சிக்கான ஆர்டிகிள் வந்து என்னன்னா 352. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார்? உள்துறை அமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நிதியமைச்சர். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்? ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ஃபினான்ஸ். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் யாருன்னு கேட்டு, சேர்மன் யாருன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நிதியமைச்சர். இதோட ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 279A. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைப்பதற்கான ஆர்டிகல். இதுல வந்து சேர்மன் வந்து நிதியமைச்சர், மெம்பர்ஸ் யாருன்னா அந்த ஸ்டேட்டோட நிதியமைச்சர்கள். ஹெட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர். மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட், ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர்? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்திரா காந்தி. In a domestic government, unity and cooperation and are the essential requisites is commented passed by. அரசாங்கத்துல ஒற்றுமை ஒத்துழைப்பு அத்தியாவசியம் இன்றியமையாதவை கூர்ந்து யாருன்னா ஆப்ஷன் சி, சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை யாவை? மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய விசாரணை ஆணையம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, மாநில தகவல் ஆணையம். ஊழல் தடுப்புக்காக சந்தானம் குழுன்னு 1962ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டியோட அறிக்கையின்படி 2 அமைப்புகள் நிறுவப்பட்டிருக்கும். அது எதுனா மத்திய ஊழல் தடுப்பு ஆணையமும் மத்திய விசாரணை ஆணையம், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் வெளியிட்டிருப்பாங்க. 1963ல சிபிஐயும் 1964ல சிபிசியும் அமைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? இப்பதான் போன கொஸ்டின்லயே பார்த்தோம். சிபிஐ எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஏப்ரல் 1963ல ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, 2ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. ஆமா, மாநிலங்களவை வந்து நிரந்தர சபை தான், இதை கலைக்க முடியாது. மக்களவை மட்டும்தான் மாறக்கூடிய சபை, அதை கலைக்க முடியும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களின் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதி. ஆமா, இவங்க வந்து நாமினேட்டட் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து நாமினேட்டட் பர்சன்ஸ் தான், எலெக்டட் பர்சன்ஸ் கிடையாது. மக்களவை உறுப்பினர்கள் தான் மக்களோட பிரதிநிதிகளாக தேர்தலில் பங்கேற்று அது மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு 12 கலை, அறிவியல், கலாச்சாரம், இந்த மாதிரி ஒரு 12 பிரிவுகள் இருந்து அதுல எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கிறவங்களை தான் மாநிலங்களவை உறுப்பினரா நியமனம் செய்வாங்க. நியமன உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருக்கிறவங்க. ஸோ 2 கூற்றும் சரிதான். ஆனா இது நிரந்தர சபையா இருக்கிறதுக்கு இது மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் ரெண்டும் உண்மைதான். ஆனா ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்மு காஷ்மீரின் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க, ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2ஆக பிரிக்க, ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய. மறுவரை சட்டம் 2019.
ஜம்மு காஷ்மீர் வந்து ஆர்டிகிள் 370 படி சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கும். மாநில சுயாட்சியிலையும் சரி, அது ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலமா இருக்கும். அந்த மாநிலத்துல சில சட்டங்கள்லாம் அவங்களுக்குன்னு பிரத்யேகமா அனுபவிக்கிறதுக்காக இந்திய அரசால இந்தியாவோட இணைஞ்சிருக்கிறதுக்காக சில சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கும். 2019 இந்த ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணியிருப்பாங்க. கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம அதை வந்து ரெண்டா பிரிச்சு லடாக்குன்னு ஒரு பகுதியாகவும் ஜம்மு காஷ்மீர்ன்ற பகுதியாகவும் பிரிச்சு ரெண்டையுமே யூனியன் பிரதேசமா ஆக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் லடாக் யூனியன் பிரதேசமாக்க ரெண்டும் சரிதான். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டா பிரிச்சு அது வெறும் மாநிலமா மட்டும் அப்படியே விட்டுறது இல்லை, அதை வந்து யூனியன் பிரதேசமா மாத்திருக்காங்க. ஸோ அப்பனா இந்த இந்த இது வராது. பாராளுமன்ற தொகுதியில மறுசீரமைப்பு செய்யறதுக்காக கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்கான பணி செய்யும் நல அமைப்பு: மாநில பெண்கள் வள மையம், மாநில மகளிர் ஆணையம், ஒருநிலை நெருக்கடி மையம், மாநில பெண்கள் சங்கம். That is the welfare body which is working for the holistic empowerment of women in cutting across all sectors. பெண்களோட முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ, மாநில பெண்கள் வள மையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். குறை தீர்க்கும் மையம் எங்கு முதலில் தோற்றுவிக்கப்பட்ட இடம்? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், அமெரிக்கா. The institution of ombudsman was first created in. குறை தீர்க்கும் மையம் எங்க ஃபர்ஸ்ட் தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ, நார்வேல தான் ஃபர்ஸ்ட் குறை தீர்க்கும் மையம் அமைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 320ஆம் விதியின்படி கீழ்காண்பவை எவை எதை குறிக்கிறது? மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துவது, குடியரசுத் தலைவர், பாராளுமன்றம், உச்ச நீதிமன்றம். ஆர்டிகல் 326. முன்னாடியே பார்த்தோம். ஆர்டிகல் 326ன்றது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில தேர்தல் நடத்துறத பத்தி சொல்லியிருக்கோம். இது வந்து 21 வயது தான் வாக்களிக்கும் வயதா இருந்திருக்கும். அதை வந்து 61வது சட்ட திருத்தம் 1989 படி 18 குறைச்சிருப்பாங்க. ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 326 என்பது மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துவது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல், அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தல், அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவித்தல், அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் இந்திய கணக்காயர் மற்றும் தலைமை கணக்காயரிடம் தெரிவித்தல். ஆர்டிகிள் 78 சொல்ற பாரத பிரதமரின் கடமை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுகிறது? 12ஆம், 22ஆம், 32ஆம், 42. ஓ சாரி, இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. இது வந்து அடிப்படை உரிமைகள் கிடையாது, அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் டு த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பை த விச் அமெண்ட்மெண்ட். அடிப்படை உரிமைகள் வந்து நம்மளுக்கு அரசியலமைப்பு எழுதும் போதே சேர்க்கப்பட்டிருக்கும். அடிப்படை கடமைகள் வந்து தான் சட்ட திருத்தத்தின் மூலம் நம்ம பின்னாடி சேர்த்திருந்திருக்கோம். அது எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க, எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகளை நம்ம அரசியலமைப்புல சேர்த்துக்கோம்னா ஆப்ஷன் டி, 42வது சட்ட திருத்தம் 1976 படி அடிப்படை கடமைகளையும் சேர்த்திருப்போம். அரசு நெறிமுறை பகுதி 4ல இருக்கிற அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டுல நம்ம புதுசா ஒரு பிரிவை உருவாக்கி 14A 51A இருந்து 51AK வரைக்கும் ஒரு 11 அடிப்படை கடமை
கே வரைக்கும் ஒரு 11 அடிப்படை கடமைகளை வந்து நம்ம புதுசா சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? விதி 235, விதி 245, விதி 275, விதி 265. Under which article the parliament has power to give the financial assistance to the states? மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி 275 தான் மாநிலங்களுக்கு நிதி அளிக்கும் பாராளுமன்றம் பெற்றது. ஆர்டிகல் 235 என்னன்னா துணை நீதிமன்றங்களோட கட்டுப்பாட்டு அதிகாரம் பற்றின ஆர்டிகல். விதி 245 வந்து என்னன்னா சட்டங்கள் குறித்த ஆர்டிகல். இந்த 265 வந்து என்னன்னா சட்டத்தின் அனுமதி இல்லாமல் வரி விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது. இது வந்து சட்ட வரைவுகள் குறித்தது 245. 265 வந்து ஒரு வரியை விதிக்கிறா இருந்தா அது சட்டமா ஏற்றி பாராளுமன்றத்திலேயோ அல்ல சட்டமன்றத்திலேயோ அதை வந்து நிறைவேற்றணும். நிறைவேற்றிட்டு தான் நம்ம அந்த வரி விதிக்கணும் அண்ட் வசூலிக்கணும். அதை பத்தின ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார்? மாநகராட்சி மன்ற தலைவர், ஊர் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர். Which among the following is the first citizen of India? Citizen of the city in India. Mayor, chairman, sheriff, MLA. மாநகராட்சியின் முதல் குடிமகன். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ மாநகராட்சி மன்ற தலைவர். மேயர் தான் அந்த சிட்டியோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன். மாநகராட்சி முதல் குடிமகன் மாநகராட்சி மன்ற தலைவர். இந்திய குடியரசோட முதல் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாருன்னா குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டும் என்றால் இந்தியராக பிறந்திருக்க வேண்டும், இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும், இந்தியரை மணந்திருக்க வேண்டும், குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். இந்திய குடியுரிமை சட்டம் 1955ல குடியுரிமை பெறதுக்கு ஒரு அஞ்சு வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லியிருக்கோம். அது முதல் என்னன்னா பிறப்பால் பெறும் குடியுரிமை. அது அவர் வந்து இந்தியரா பிறந்திருக்க வேண்டும், சரிதான். அடுத்து ரெண்டாவது அவர் இந்திய வம்சாவளியா இருந்திருக்க வேண்டும். அதாவது அவரோட அப்பா அம்மா வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்ல வந்து இந்தியாவில பிறந்திருக்கணும். இல்ல இவர் பிறந்து கொஞ்ச நாள் பிறந்த பிறகு வெளிநாட்டுல எங்கேயா செட்டில் ஆயிருக்கணும். இந்த மாதிரி அவர் இந்திய வம்சாவளியா இருந்திருக்கணும். அடுத்து மூணாவது என்னன்னா பதிவு செய்தல் குடியுரிமை மூலம். அவர் இந்தியாவில பிறக்கல, ஆனா அவர் இந்திய வம்சாவளியா இருந்தா இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்ட்டு அந்த இந்திய வம்சாவளி குடியுரிமை வேண்டி இங்க பதிவு செஞ்சிருக்கணும். அடுத்து இயல்பு குடியுரிமை வந்து என்னன்னா ஒரு மத்த நாட்டுல இருக்கிறவங்க வந்து அவங்க குடியுரிமை திறந்துட்டு எனக்கு இந்தியாவில இந்திய குடியுரிமை வேணும்ட்டு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு இயல்பா குடியுரிமை வழங்கப்படும். அது நாலாவது. அடுத்து அஞ்சாவது என்னன்னா இப்போ இந்தியா வந்து பக்கத்துல இருக்க நாடு போர்ல ஜெயிச்சோ இல்ல அதோட பிரதேசங்களை இணைக்கிறது மூலியமா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் வந்து அது பிரெஞ்சு யூனியனா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில சேர்த்ததுனால அங்க இருக்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருப்பாங்க இந்திய குடியுரிமை இருக்கு. ஸோ அதுல இந்தியரா பிறந்திருக்க வேண்டும் இருக்கு, இந்திய வம்சாவளியாக இருந்திருக்க வேண்டும் இருக்கு, இந்தியரை மணந்திருக்க வேண்டும்ன்றது வந்து இந்த 5லையும் மென்ஷன் பண்ணல. அப்ப இது வராது. குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். இயல்பு குடியுரிமை பார்த்தோம்ல, அது ரெண்டுலுமே வரும். பதிவு செய்தல் குடியுரிமையில வரும், இயல்பு குடியுரிமை ரெண்டுலுமே வரும். அப்படி இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2 மற்றும் 4. 1, 2 மற்றும் 4னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? 1956, 1966, 1976, 1976, 1980. In which year preamble of Indian Constitution was amended?
முகப்புரையில எப்ப திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா 1976 42வது சட்டத்தின்படி முகப்புரையில திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்ன சேர்த்திருப்பாங்கன்னா முகப்புரையில சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற இந்த 3 வார்த்தைகளை வந்து முகப்புரையில புதுசா சேர்த்திருப்பாங்க. சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற 3 வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துகிறது? 100வது, 103வது, 27வது, 75வது. அதாவது 10% reservation for EWS, economically weaker section guaranteed by the which constitution amendment? EWSக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது எந்த ஆர்டிகிள்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 103வது சட்ட திருத்தம் 2019ல பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கவங்களுக்கு 10% வேலை வாய்ப்புல கல்வியில இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்ற ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாங்க. இதன்படி ஆர்டிகிள் 15, 16ல ரிசர்வேஷன் ரிலேட்டடானதுல ஒரு புதிய காலம் வந்து சேர்த்திருப்பாங்க. 15ல செக்ஷன் 6, 16ல செக்ஷன் 6ல புது விதியை வந்து சேர்த்திருப்பாங்க. இந்த EWS இடஒதுக்கீடு வழங்குவது 2 ஆர்டிகிளையும் திருத்தம் கொண்டு வந்து 15ல 6, 16ல 6. நெக்ஸ்ட், எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 22வது, 32வது, 42வது, 52வது. முகப்புரையில சமய சார்பற்ற வார்த்தை எப்ப சேர்க்கப்பட்டது? ஆன்சர் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். 42வது சட்ட திருத்தம் 1976ல முகப்புரையில சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடுன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 42வது இஸ் த ரைட் ஆன்சர். இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அழைக்கப்படுது. அதாவது இதுல நிறைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால இது வந்து சிறு அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை மட்டும், இந்த சட்ட திருத்தத்தை மட்டும். நெக்ஸ்ட், மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றி தவறான சொற்றொடரை கண்டறிய. ஒரு சட்ட ரீதியான அமைப்பு, இது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அல்ல. டெல்லி தனிப்பட்ட போலீஸ் படையமைப்பு சட்டம் 1946 தன் அதிகாரங்களை பெறுகிறது. மத்திய அரசின் முக்கிய விசாரணை முகமை. சிபிஐ ரிலேட்டடான 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல தெரிஞ்சிடும். ரெண்டுமே சட்டத்தினை அமைப்பு அல்ல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுல தான் ஏதாவது ஒரு ஆன்சர் ஆகும். மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது. அப்ப இதுதான் ரைட் ஆன்சர். தவறான கேட்டிருக்காங்க, இதுதான் ரைட் ஆன்சர். அது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அல்ல. சட்ட ரீதியான அமைப்புனா இது அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி பாராளுமன்றம் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது நிறுவி இருக்கணும். ஸோ அதனால இது சட்ட ரீதியான அமைப்பு அல்ல. சரிதான். இதோட அதிகாரங்கள் வந்து 1900 டெல்லி தனிப்பட்ட போலீஸ் படை அமைப்பு 1946ல இருக்கிற நிறைய அந்த நியமனங்கள், அவங்களோட பவர்ஸ், அதுல இருந்து தான் அது அப்படியே இங்க டிட்டோவா அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க சிபிஐயோட அதிகாரங்களை அதை அப்படியே மாத்திருப்பாங்க. இதை ரெஃபரன்ஸா வச்சுதான் சிபிஐக்கும் அந்த பவர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசின் முக்கிய விசாரணை இதுவும் சரிதான். இப்போ இது 3 சரி, ஆப்ஷன் ஏ மட்டும் தவறு. அப்போ அதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தோ திபெத் எல்லை காவல் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2 அக்டோபர் 1969, 12 அக்டோபர் 1972, 24 அக்டோபர் 1962, 30 அக்டோபர் 1975. இந்தோ திபெத் எல்லை காவல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 24 அக்டோபர் 1960. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வராகும். மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுவர் முதல்வர். கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ரெண்டுல எது? ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு பாலமாக செயல்படுவர் முதல்வர். சரிதான். மாநில அமைச்சரவை குழுவுக்கு அமைச்சரவை குழுவோட தலைவரா இருப்பது முதல்வர். ரெண்டுமே சரிதான். இது காரணம் வந்து கூற்றுக்கான சரியான. ஆமா, இவர் வந்து அமைச்சரவை குழுவுக்கு தலைவரா இருந்து
அமைச்சரவை குழுவுக்கும் ஆளுநருக்கும் இடையே தகவல் பரிமாற்றத்துக்கு அமைச்சரவை குழு ஒரு முடிவு எடுத்தா அதை போய் ஆளுநர்கிட்ட தெரிவிக்கிறதும், ஆளுநர் என்ன தெரிவிக்கிறான்றதை அமைச்சரவை குழுக்கு போய் ரிப்போர்ட் பண்றதும் தான் முதல்வரோட வேலையாவே இருக்கும். ஸோ அப்ப ஆன்சர் வந்துன்னா ரெண்டுமே சரி. இது ரெண்டு காரணமானது கூட்டுறதுக்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் 51A சேர்க்கப்பட்ட சரியான சரத்தினை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதித்தல், இயற்கை சூழலை பாதுகாத்தல், நாட்டின் பொது சொத்தை பாதுகாத்தல், பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வியை வழங்குதல். 86வது சட்ட திருத்தம் 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் 51Aன்றது அடிப்படை கடமைகள் பற்றின சரத்து. அதுல ஒரு கடமை எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. அது எந்த சரத்தின் கீழே கேட்டிருப்பாங்க? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வியை வழங்குதல். இது 51Aல கே என்ற சப்செக்ஷன்ல இந்த சரத்தை புதுசா சேர்த்திருப்பாங்க. எப்பனா 86வது சட்ட திருத்தம் 2002ல. ரைட் டு எஜுகேஷன்ற இதுதான் இது நிறுவியிருக்கும். 6லிருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குதல் பெற்றோரோட கடமையா இதுல சேர்த்திருப்பாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் தங்க குழந்தைகளுக்கு கல்வி கண்டிப்பா வழங்கணும்ன்ற அடிப்படை கடமை சேர்த்திருப்பாங்க. அது என்னன்னா 51Aல கே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? KM முன்சி, டாக்டர் BR அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு. அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, KM முன்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் 1943, 1946, 1953, 1956. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் என்னன்னா ஆப்ஷன் டி 1956. திருவிதாங்கூர் அரசுல இருந்து சில பகுதிகளையும் தமிழ்நாட்டிலோட எல்லையோர பகுதியில் செல்ல இணைச்சு 1956ல கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? குடியரசுத் தலைவரிடம், பாராளுமன்றத்திடம், குடியரசுத் தலைவரிடம். ஆனால் பாராளுமன்ற நெறிமுறைக்கு முப்படை தலைமை தளபதியிடம். பாதுகாப்பு படைகளோட உயர் தனி அதிகாரம் பெற்றார். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர் தான். முப்படைகளோட தலைமை தாங்குவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். சோ அதனால அவங்க மீது தனியான ஆணை அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்தும் டேஸ் மனு. கவுனூர் மனு, மாண்டமஸ் மனு, கோவரண்டோ மனு, செர்டியோரரி மனு. In which Rich literally means we command. இதெல்லாம் நீதி பேராணைகள்ன்றதுல வரும். மொத்தம் 4 நீதி பேராணைகள் இருக்கும். அதுல நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எதுன்னு கேட்டதாங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, மாண்டமஸ் மனு தான். இது ஆணையிடும் நீதி பேராண்மைன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த மாண்டமஸ் மனுல என்னன்னா அரசு அதிகாரி அவர் இப்போ சட்டத்தை இயற்றுறாரு, இல்ல லஞ்சம் வாங்குறாரு, இல்ல சட்டத்திற்கு விரோதமா ஏதாவது ஒரு ஆணை பிறப்பிக்கிறாருன்னா அதனால பாதிக்கப்பட்டவர் இந்த மனுவை கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவங்க இதை நாங்க தடுக்கிறதுக்கு ஆணையிடுகிறோம், இந்த சட்டத்தை வரவிடாம நாங்க தடுக்கிறதுக்கு ஆணையிடுகிறோம்னு அவங்க ஆணையிட சொல்லி அவர் மனு போடுவாரு கோர்ட்டுக்கு. அதுதான் மாண்டமஸ் மனு. ஆட்கனவு மனுன்றது யாராவது தங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தங்க குடும்பத்தினரோ யாராவது தொலைஞ்சிட்டாலோ, இல்ல போலீஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க இருக்கிற யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணலைனாலும், இல்ல காணாம போயிட்டாலோ
கோர்ட் வந்து அவங்கள வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த சொல்லி போலீஸுக்கு வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கான மனு தான் ஆட்கொணர்வு மனு. ஹேபியஸ் கார்பஸ்ன்றது அதோட ஒரிஜினல் நேம். கோவரண்டோ மனுன்றது சேம் தான். தகுதி இல்லாதவர் வந்து ஒருத்தர் வந்து அரசு பதவியில இருக்காரு, இல்ல லஞ்சம் வாங்குறாருன்னா அவர் பிறப்பிக்கிற உத்தரவுகளை தடுக்கிறதுக்காக அவர் பிறப்பிக்கிற உத்தரவுகளை கேன்சல் செய்யறதுக்காக சப்மிட் பண்ற மனு தான் கோவரண்டோ மனு. செர்டியோட்ரி மனுன்றது அந்த அந்த அரசு பதவியில தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து இருந்தாலோ, அவர் வந்து சட்டவிரோதமான ஏதோ ஒரு ஆணைகளை பிறப்பிச்சாலோ அதை வந்து ரத்து செய்யறதுக்கான மனு. மாண்டமஸ்ன்றது அந்த அவங்க பிறப்பிச்ச சட்டத்தை தடுக்கிறது, அதையே ரத்து செய்யறது வந்து செர்டியோட்டரி மனு. இந்த மாண்டமஸ் மனுவும் செர்டியோட்டரி மனுவும் வந்து யார் வேணாலும் பிறப்பிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு அரசு இயந்திரத்துல சரியா செயல்படுறதுக்காக சப்மிட் பண்ணப்படும் மனு. ஸோ அதனால இது யார் வேணா பிறப்பிக்கலாம். ஆனா கோவரண்டோ மற்றும் ஆட்கொணர்வு மனு வந்து அதனால பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதை வந்து சப்மிட் பண்ண முடியும். சாரி ஆட்கொணர்வும் கோவரண்டோ மனு வந்து தான் யார் வேணாலும் சப்மிட் பண்ணலாம். மாண்டமஸும் செர்டியோட்டரியும் அந்த அந்த அமைப்பால அவங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் புதிய அகில இந்திய பணியை டேஸால் உருவாக்க இயலும். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம், குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம், மாநிலங்களின் அவை தீர்மானத்தின் மூலம், மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தீர்மானம் மூலம். UPSC, All India Service can be created by. அகில இந்திய பணிகள் குறித்த ஆர்டிகல் வந்து என்னன்னா 315 இருந்து 323 வரைக்கும். இது வந்து பகுதி 16 சாப்டர் 2ல அகில இந்திய பணிகள் குறித்தான ஆர்டிகல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து யாரால உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆல் இந்தியா சர்வீஸை யாரால உருவாக்க முடியும்னா பாராளுமன்றத்தால மட்டும்தான் உருவாக்க முடியும். இதுல வந்து அதோட தலைவரை நீக்கிறதா இருந்தாலும், இல்ல புதுசா ஏதாவது புதிய பதவிகளை கொண்டு வர்றது இருந்தாலும், அவங்களோட சேலரிஸ் இதெல்லாம் டிக்ரீஸ் பண்றதுனாலும் அது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமா இயற்றி அதுல பாஸ் பண்ணி தான் அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42, 43 டேஸ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. காந்தியவாத, சமதர்ம, தாராளவாத, பொதுவான. அரசு நெறிமுறை கோட்பாடு கொள்கைகள் இருக்குல்ல, அதுல 38, 39, 41, 42, 43 எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. 38ன்றது ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம், சேம் சேலரி பற்றி விளக்குகிறது. 39 வந்து சமூக நலனை பாதுகாக்கிறது பற்றி அரசுக்கு வலியுறுத்துறது. 41 வந்து கல்வி, கல்வி, வேலை வாய்ப்பு, அப்புறம் உதவித்தொகை பெறுறதுக்கான உரிமை. 42 வந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறது, அது பேறுகால உதவி எடுக்கிறதுக்கான உரிமை. 43 வந்து தொழிலாளர்களுக்கு சமூக கலாச்சார வாய்ப்புகளை வழங்குது. தொழிலாளர்களுக்கு சமமான சமூக பொருளாதார வாய்ப்புகளை வழங்குறது. ஸோ இது 4மே, இது எல்லாம் இந்த 5மே சமதர்ம கோட்பாட்டு தான் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு, ஆண் பெண் இருவருக்கும் பாகுபாடு இல்லாம சேம் சேலரி, சமூக நலனை பாதுகாக்கிறது, அப்புறம் கல்வி, வேலை வாய்ப்பு, உதவித்தொகை எல்லாமே எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும் அப்படின்ற சமதர்ம கோட்பாடு பற்றினது. மெட்டர்னிட்டி லீவ் வந்து அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படுறது. இப்போ ஊனமுற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறது, அப்புறம் மகளிருக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும்னா அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வழங்குறது. அப்புறம் தொழிலாளர்களுக்கு அவங்க வாழ்க்கை, சமூக கலாச்சாரம் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு சமமான வாய்ப்பை ஏற்படுத்துறது. ஸோ அப்ப இது எல்லாமே சமதர்ம கோட்பாடு தான் விளக்குது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்ன, ஆப்ஷன் பி
இந்த 5 ஆர்டிகளும் சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 கட்சி கொடுத்திருக்காங்க, அதோட தலைவர்கள் கொடுத்திருக்காங்க, ரெண்டையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. சுதந்திர உழைப்பாளர் கட்சி, பாரதிய ஜனசங்கம், சுதந்திர கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, சி ராஜகோபாலாச்சாரி, ஏ.கே. கோபாலன், பி.ஆர். அம்பேத்கர், தீன் தயாள் உபாத்யாய். சுதந்திர உழைப்பாளர் கட்சி வந்து நிறுவன தலைவர் யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர். பாரதிய ஜனசங்கம் வந்து தீன் தயாள் உபாய். சுதந்திரா கட்சியின் தலைவர் யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி. கம்யூனிஸ்ட் தோற்றுவித்தனா ஏ.கே. கோபாலன். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3412. 3412 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யார்? பதஞ்சலி சாஸ்திரி, லால் பகதூர் சாஸ்திரி, ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரி, ராமகிருஷ்ண சாஸ்திரி. அடிப்படை உரிமைகள் மக்களாட்சியின் கவசம் என கூறியவர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பதஞ்சலி சாஸ்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டினை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது? Which committee recommended the 27 reservation of the OBC in the government jobs in 1991? 1991. டிஎன்பிசில சில கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வேற மாதிரியும் தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்லேஷன் பண்றதுனால சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதனால தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நல்லா படிச்சு பாருங்க. முன்னாடி கொஸ்டின்ஸ்ல கூட பார்த்தோம்ல, மேல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்தாங்க, கீழே ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் இருக்கும். அதனால நீங்க ரெண்டுலையும் படிச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பிந்தேஸ்வரி பிரசாந்த் மண்டல் கமிட்டி. மண்டல் குழு தான் 27% வந்து ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றது வாங்கியிருக்கும். பல்வந்த் ராய் கமிட்டி வந்து 1957 அமைக்கப்பட்டிருக்கும். அசோக் மேத்தா குழு வந்து 1977 அமைக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? வங்கி, விவசாயம், சிறை, பொது சுகாதாரம். Which of the following subjects under the central government? இதுல மத்திய அரசின் கீழ் வருவது எதுனா ஆப்ஷன் ஏ வங்கி. விவசாயம், சிறை, பொது சுகாதாரம் வந்து மாநில பட்டியலில் வரும். மாநில பட்டியலில் தான் வரும். ஸோ அதனால மத்திய அரசோட கீழே வருது வங்கி மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த குழு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது? 1946 கேபினெட் பணிக்குழு, 1942 கிரிப்ஸ் பணிக்குழு, அரசியல் சாசன அமைப்பு குழு 1949, சைமன் ஆணையம் 1928. சென்ட்ரல்ல ஸ்ட்ராங்கா வரும், ஸ்டேட்ல அதிகாரமான சுதந்திரம் செயல்படுத்துவதற்கு வித்திட்டது. மையத்துல வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோட செயல்படுது வித்திட்ட குழு இது. ஆக்சுவலா இப்ப அப்படி இல்லை. ஸோ இதுக்கு வித்திட்டது எதுனா ஆப்ஷன் ஏ 1946 கேபினெட் பணிக்குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பொறுப்பாளர்கள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலாக்கத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கின்றனர்? ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி மற்றும் மத்திய பாராளுமன்றத்துறை அமைச்சர், பிரதம மந்திரி மற்றும் உள்துறை அமைச்சர், கீழவை சபாநாயகர் மற்றும் மேலவையின் தலைவர் முறையாக. கீழவை மற்றும் மேலவையோட செயல்பாட்டை கட்டுப்படுத்தி தலைமையேற்று நடத்துவது. கீழவையோட தலைமையேற்று வழிநடத்தி செல்பவர் யாருன்னா சபாநாயகர். மேலவையோட கட்டுப்படுத்தி தலைமையேற்று யாருன்னா மேலவையோட தலைவர், எம்எல்சியோட தலைவர். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி கீழவை சபாநாயகர் மற்றும் மேலவையின் தலைவர் முறையாக. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லின்றது மற்ற தமிழ்ல இங்க எங்கேயுமே முறையாக கொடுக்கல, இது ஒண்ணுக்கு தான் முறையாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லயும் சில மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ செஞ்சுருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.